السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு முறை அவனுடைய மார்க்க கல்வியை கற்கக்கூடிய ஒரு அருமையான சூழலை நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி இருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் இந்த சமுதாயமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்விரிவானாக. அன்பிக்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த கல்வி சபைக்கு நாம் தேர்வு செய்த தலைப்பு என்பது அல் ஜன்னா, சொர்க்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்காக, முத்தகீன்களுக்காக படைத்து வைத்திருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு இடம்தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை எதிர்நோக்கிய வாழ்க்கையில் தான் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய மனிதனுக்கான உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது மூன்றாக பதிவு செய்வார்கள். மூன்று உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு படைத்திருக்கிறார். இந்த மூன்று வாழ்க்கைக்குள்ளதாக மனிதன் நிச்சயமாக நுழைய வேண்டும், பயணிக்க வேண்டும். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அத்தாரு ஸலாஸத்துன், வீடு என்பது, இடம் என்பது மனிதர்களுக்கு மூன்றாக இருக்கிறது. அதில் முதலாவதாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அத்தார் துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த இடம் துன்யா. இந்த துன்யா எதற்கான வாழ்க்கை? இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஹயாத்துல் அமல், அமல் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வையும் மரணத்தையும் படைத்தது, உங்களில் யார் நல்ல அமல்கள் புரிவீர்கள் என்று நாம் பிரித்தறிவதற்காக என்று குர்ஆன் பதிவு செய்கிறார். அப்ப இந்த உலக வாழ்க்கை கொடுக்கப்பட்டதனுடைய மிக உன்னதமான நோக்கம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்வது. இரண்டாவதாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், தாருல் பர்ஸக், மண்ணறை வாழ்க்கை. இரண்டாவது இடம் மண்ணறை வாழ்க்கை, உலகத்தை விட்டு அடுத்த ஒரு பயணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் மாத ஃபக்கத் காமத் கியாமத்து, யார் மரணிக்கின்றாரோ அத்துடனே அவனுடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பமாகி விடுகிறது. அப்ப இந்த உலகத்தில் விட்டு ஒருவன் மரணித்ததற்கு பிறகு உள்நுழையக்கூடிய அடுத்த இடம், அடுத்த வாழ்க்கை தான் தாருல் பர்ஸக், மண்ணறை வாழ்க்கை. மூன்றாவதாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், தாருல் கரார், நிரந்தரமான மறுமை வாழ்க்கை. மூன்றாவது ஒரு இடம் அல் ஜன்னா வன் நார், அதில் நரகமும் இருக்கும், சொர்க்கம் இருக்கும். லா யமூது ஃபீஹா, அதில் மரணமே கிடையாது. அப்ப மூன்று இடம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள். முதலாவதாக தார் துன்யா, உலக வாழ்க்கை. இதனுடைய வயதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அஅமார் உம்மத்தி மா பைன 60 வ 70,
60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான் என்னுடைய உம்மத் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அறிஞர்கள் சொல்லுவார்கள், அந்த 60 70க்கு மேல் ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய சலுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினுடைய வயது வரம்பாக சொன்னது 60 70 தான். இந்த துன்யாவுடைய வாழ்க்கை 60 70 தான். மன்னரை வாழ்க்கை தாருல் பர்ஸக், வல்லாஹு அலம், அல்லாஹ் தான் அதனுடைய வருடங்களை தெரிந்திருக்கிறார். 50 ஆண்டுகளாக இருக்கலாம், 60 ஆண்டுகளாக இருக்கலாம், 1000 ஆண்டுகளாக இருக்கலாம், 60,000 ஆண்டுகளாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. எவ்வளவு காலம் அந்த மன்னரை வாழ்க்கையை நாம் உட்படுத்தப்படுவோம் என்று நம்மால் சொல்ல முடியாது. தாருல் கராரும் அது நிரந்தரமான வாழ்க்கை, அதற்கு எந்த முடிவு கிடையாது என்பதாக இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார். இப்போ முதல் வாழ்க்கை துன்யாவில் இருக்கிறோம், அடுத்ததாக மரணத்தை தழுவி மன்னரைக்குள்ளே செல்வோம். அந்த இடத்தில் அல்லாஹ் நாடுகின்றவரை இருப்போம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எழுப்பி விசாரணை செய்து, அது ஒரு நீண்ட பயணம். விசாரணை செய்ததற்கு பிறகு அல்லாஹ் கூட்டங்களை பிரிப்பான். அதில் சங்கைப்படுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்கள் நுழையக்கூடிய மிக உன்னதமான இடம்தான் சொர்க்கம். நாம் சொர்க்கத்தை குறித்து அதிகமாக இன்றைக்கு படிப்பதை நிறுத்திவிட்டோம். சொர்க்கம் என்றால் என்ன, சொர்க்கத்தில் அல்லாஹ் என்னென்ன அருள் கொடைகளை வைத்திருக்கிறார், சொர்க்கம் எப்படிப்பட்டவை, சொர்க்கத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள், யாரோடெல்லாம் நம்முடைய சபைகள் பகிரப்படும். அதனால்தான் ஒரு அறிஞர் அழகாக சொல்வார், இந்த உலகம் நிரந்தரமான ஒரு வாழ்வு, இந்த உலகம்தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கு நிரந்தரமான ஒரு வாழ்வு என்று இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்திருக்கவே மாட்டார். ஆனால் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, இன்னக்க மையித்துன், நபியே நீங்களும் மௌத்தாவீர்கள், ஒரு நாள் உங்களையும் இந்த மரணம் ஒரு நாள் சங்கமிக்கும். ஆனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, நீங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தை விட மறுமை வாழ்க்கை சிறந்தது. உங்களுக்கு அந்த மறுமையில் நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை நீங்கள் இழந்த உங்களுடைய குழந்தைகளை பார்க்க முடியும், உங்களுடைய மனைவிமார்களை பார்க்க முடியும், உலகத்தில் நீங்கள் இழந்த உங்களுடைய நபித்தோழர்களை பார்க்க முடியும். நீங்கள் உங்களை பார்க்காமல் உங்கள் ஈமான் வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய அனைத்து மக்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு நீண்ட நெடிய ஒரு அழகான கண்ணியமான ஒரு வாழ்க்கை தான் சொர்க்கம். அதைத்தான் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அத்துன்யா முதிபிரத்தன், துன்யா என்பது பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. வல் ஆகிரத்து முக்பிலத்தன், ஆகிரத் என்பது முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் கடக்க கடக்க ஆகிரத் நம்மை முன்னால் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகிரத்துக்கு முன்னால் ஒவ்வொரு நாள் நம்மளை கழிய கழிய துன்யா நம்மளை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வலிகுல்லி வாஹிதி மின்ஹுமா பனூனா, ஒவ்வொன்றுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. வகூனு மின் அப்னாஇல் ஆகிரா, நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக இருங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, துன்யாவுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். காரணம், இன்றைக்கு நீங்கள் அமல் செய்வீர்கள், உங்களுக்கு விசாரணை இல்லை. துன்யாவை பொறுத்தளவுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன வேண்டுமானால் நமக்கு கேள்வி கணக்கு கிடையாது. துன்யாவில் நல்ல அமல்கள் செய்தால் அதற்கான கூலி இந்த உலகத்தில் அவர் பெறுவார், ஹராமை செய்தால் அதற்கான கூலி இந்த உலகத்தில் பெறுவார். விசாரணை கிடையாது, யாரும் வந்து நம்மிடத்தில் விசாரிக்க மாட்டார்கள். ஆனால் ஆகிரத் என்பது, மறுமை என்பது அமல் செய்ய முடியாது, கேள்வி கணக்கு உண்டு. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆகிரத் அமல்கள் செய்யவே முடியாது, தொழ முடியாது, இதே போல கல்வி சபைகளில் பங்கு கொள்ள முடியாது. ஆனால் ஆகிரத் உங்களுக்கான கேள்வி கணக்கு, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை குறித்து உங்களிடத்தில் கேள்வி கேட்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில்
இந்த ஆகிரத், இந்த சொர்க்க வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வ இன்ன தாரல் ஆகிரத லஹியல் ஹயவான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கையை விட ஆகிரத்தில் மறுமையில் நீங்கள் செல்ல இருக்கிற சொர்க்க வாழ்க்கை தான் வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கை என்பது நீங்கள் நுழையக்கூடிய சொர்க்க வாழ்க்கை தான். லவ் கானூ யஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால், அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால் உண்மையான ஒரு வாழ்க்கை என்பது, யதார்த்த வாழ்க்கை என்பது, ஹகீகத்தான வாழ்க்கை என்பது சொர்க்க வாழ்க்கை தான். நம் சொர்க்கத்தை படிப்பதற்கு முன்பதாக மா ஃபரக்கு பைன அத்துன்யா வல் ஜன்னா, ஜன்னா சொர்க்கத்திற்கும் உலகத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை படிக்க வேண்டும். உலகம் என்றால் என்ன? அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை அனுப்பி இருக்கிறானே, இந்த உலகத்தை குறித்து குர்ஆன் என்ன சொல்கிறது, இந்த உலகத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இவ்வளவு உலகம் கொடுக்கப்பட்ட பொழுது கூட தன்னுடைய நோக்கமாக சஹாபாக்கள் வைத்தது சொர்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை குறித்த குர்ஆனிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் சொன்னாங்க. இப்ப நம்ம எல்லாமுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் நல்ல மரணம் அடைய வேண்டும், நல்ல கபருடைய வாழ்க்கையில் நான் செல்ல வேண்டும், மறுமை எழுப்பப்படும் பொழுது கண்ணியவான்களோடு எழுப்பப்பட வேண்டும், வலது கையில் ஏடு எனக்கு கொடுக்கப்பட வேண்டும், என்னுடைய மீசானுடைய தராஸ், நன்மையின் தராஸ் கனமாக ஆக வேண்டும், அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டும், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், சிராத்துடைய பாலத்தை வேகமாக கடக்க வேண்டும், அதற்கு பிறகு சொர்க்க வாசலுக்கு முன்னால் என்னை கொண்டு நிறுத்துவார்கள். இது ஏதோ கற்பனை அல்ல, இது திரைப்படங்க வசனங்கள் அல்ல, வஹி, அல்லாஹ்வின் வார்த்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. அப்ப இந்த உலகத்தை புரிய வேண்டும். நாம் வாழக்கூடிய உலகம் என்றால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் 2956வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஸஹீஹுடைய தரத்திலே கொண்டு வருகிறார்கள். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துன்யா என்பது முஃமினுக்கு சிறைச்சாலை. வ ஜன்னத்துல் காஃபிர், காஃபிருக்கு இந்த துன்யா என்ன? சொர்க்கம். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஃமின்களுக்கு இந்த துன்யா என்ன? சிஜ்ன், சிறைச்சாலை. அல்லாஹ் இந்த உலகத்தில் ஹராம் ஹலாலை கொடுத்திருப்பான், இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை வழிகாட்டுதலை நபி வழியாக அல்லாஹ் கொடுத்திருப்பான். அப்படித்தான் இந்த உலகத்தில் பயணிக்க முடியுமே தவிர வந்ததெல்லாம் நம்மால் செய்ய முடியாது. போற போக்கினுடைய மனோயிச்சை செய்ய சொல்லக்கூடிய வகையில் என்ன அந்த உலக வாழ்க்கையில் பயணிக்க முடியாது. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், இந்த உலக வாழ்க்கை என்பது காஃபிர்களுக்கு தான் சொர்க்கம், அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு இடங்களிலே இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தன்னுடைய அறையில் படுத்து கிடக்குகிறார்கள். ஃபதஹல அலைஹி உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரித்தம்பழத்தினுடைய ஓலையால் தைக்கப்பட்ட ஒரு பாயின் மேலாக ரசூலுல்லாஹ் படுத்து கிடக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து கிடக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ளே வருகிறார்கள். அப்படியே ரசூலுல்லாஹ் உமரை பார்த்தவுடன் எழும்புகிறார்கள். ரசூலுல்லாஹுடைய முதுகிலே அந்த ஈரப்பழத்தினுடைய அந்த ஓலையினுடைய சுவடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா பக்கா, அழுகிறார்கள், தேம்பி அழுது சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்டார்கள், மா யுபிக்கிக யா உமர், உமர் எதற்காக அழுகிறாய்? உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ்வின் தூதரே, மா அபிக்கி யா ரசூலல்லாஹ் அலா அகூன அஅலம் அன்னக அக்ரமு அலா அல்லாஹ் மின் கிஸ்ரா வ கைஸர். அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ்வின் தூதர், எப்படி நான் அழாமல் இருக்க முடியும்? நீங்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர் அல்லாஹ்விடத்தில் என்று எனக்கு தெரியும். எவ்வளவு கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள், இறுதி நபி, இந்த மதீனாவினுடைய தலைவர், மிகப்பெரிய ஆட்சியாளர், மிகப்பெரிய சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்,
உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியும், கிஸ்ரா கைசர் வாழக்கூடிய அந்த மன்னர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கைக்கு ஒப்பாக உங்களுடைய வாழ்க்கை இல்லை அல்லாஹ்வின் தூதரே என்கிற வகையில் நான் அழுகிறேன். ஒரு சாதாரணமான ஒரு கவலை. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை முறையை பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு சிறந்த வாழ்க்கை நீங்கள் இருக்க வேண்டும், இவ்வளவு பாலைவன வெயிலில் மிக நெருக்கடியான ஒரு வீட்டில் அதிக உணவு இல்லாமல் பெரும்பாலான நாட்கள் எதையும் எதிர்பார்க்காமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா உமர் அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹும் துன்யா வலல் ஆখিরা. மிக முக்கியமான வார்த்தை. இந்த உலகத்தில், இந்த உலகம் நம்முடைய ஈமானுக்கு மிஞ்சி எழும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய, உள்ளத்தில் சொல்லப்பட வேண்டிய வார்த்தை என்பது, உமரே நீ பொருந்தி கொள்ளவில்லையா? அன்தகூன லஹும் துன்யா, அவர்களுக்கு இந்த உலகம், வலல் ஆখিরা, நமக்கு ஆகிரத், சொர்க்கம், மறுமை. நம்முடைய வாழ்க்கை என்ன? மறுமைதான். அவர்கள் இந்த உலகத்தில் வாழலாம், மிகப்பெரிய வசதி வாய்ப்போடு வாழலாம், மிகப்பெரிய கண்ணியவான்களாக வாழலாம், சொகுசாக வாழலாம். ஆனால் நமக்கான நோக்கம் என்ன தெரியுமா உமரே? உலகம் அல்ல. உலகம் அமல்கள் செய்யக்கூடிய ஒரு இடம். கிடைத்த அளவிற்கு அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். நமக்கு ஆகிரத் இருக்கிறது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே உமர் சொன்னார்கள், பலா யா ரசூலுல்லாஹ், ஆம் அப்படித்தான், நீங்கள் சொல்வது சரி என்பதாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க. அப்ப இந்த உலகம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இந்த உலகம் எப்படி ஜீனத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் எவ்வளவு அலங்காரங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல இம்ரானுடைய 14-15 வசனத்தில், ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸாஇ. ஸுய்யின அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸாஇ. அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் பெண்கள். வல் பனீன, ஆண் பிள்ளைகள், வல் கனாத்தீரி அல் முகந்தரத்தின் மினல் ذهب والفضة, குவிக்கப்பட்ட, இன்னும் அதிகமாக குவிக்கப்பட்ட தங்கம் வெள்ளி. என்னுடைய பதிவல்ல, அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வல் கைலில் முஸப்பமதி, முத்திரையிடப்பட்ட குதிரைகள், வல் அன்ஆம், கால்நடைகள், வல் ஹர்த், விவசாய நிலங்கள். ذلك متاع الحياة الدنيا, இந்த அலங்கரிக்கப்பட்ட இந்த அருள்கொடைகள் இருக்கிறதே, இதுவெல்லாம் உலகத்தினுடைய சுகங்கள், உலகத்துடைய நிம்மதி அளிக்கக்கூடிய அருள்கொடைகள் என்பதாக குர்ஆன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் தான் அழகிய தங்குமிடம் இருக்கிறது என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், என்ன இந்த உலகம், என்ன இந்த உலகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு, பெண்கள், பிள்ளைகள், குவிக்கப்பட்ட தங்கமும் வெள்ளியும், முத்திரையிடப்பட்ட குதிரைகள், கால்நடைகள், விவசாய நிலம், இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய சுகங்கள். மத்தாஉல் ஹயாத்தித் துன்யா, உலகத்தினுடைய மோகங்கள். உண்மைதானே? பெண்கள் இந்த உலகத்தினுடைய ஒரு மோகம், பிள்ளைகள். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும், உங்களை திருப்ப வேண்டாம், அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவின் பால் நினைவை விட்டு உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களை திருப்பி விட வேண்டாம். அப்ப தங்கமும் வெள்ளி, அதன் மீது இருக்கக்கூடிய மோகம். அதே போல முத்திரையிடப்பட்ட குதிரைகள்,
அதே போல விவசாய நிலங்கள், கால்நடைகள், இது அனைத்துமே துன்யாவுடைய ஒரு மிகப்பெரிய சுகமாக, மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக நாம் ஆக்கியிருக்கிறோம். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் தான் அழகிய தங்குமிடம் இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள், அவ் நபிஉக்கும் அவர்களுக்கு அறிவியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் துன்யாவுடைய இந்த சுகங்களையும் இந்த துன்யாவுடைய மோகங்களையும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுங்கள், பிகைர் மின் தாலிக்கும், இதைவிட ஹைரான ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபி அவர்களுக்கு சொல்லுங்கள். அது என்ன? லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம், யார் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் வாழ்வாரோ, அல்லாஹ் சொல்கிறார், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் வாழ்வாரோ, ஒவ்வொரு கணம் இந்த உலகத்தில் பயணிக்க பயணிக்க அல்லாஹ்வின் அச்சம் உள்ளத்தில் இருக்கும். ஹராம் ஹலால் பேணுவதில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும். ஒரு மனிதனை அணுகும் பொழுது அல்லாஹ்வின் அச்சம் இருக்கும். தொழுகையுடைய வக்தினுடைய நேரம் வரும், உள்ளம் பயப்படும், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், இன்னும் கடமை நிறைவேற்றாதவனாக நான் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி அல்லாஹ் பயப்படக்கூடியவர் இந்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு இருக்கிறது ஜன்னாத்துன், சொர்க்கம். அத்தகைய மனிதர்களுக்கு என்ன இருக்கிறது? சொர்க்கம். தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், அந்த சொர்க்கத்தின் கீழாக அல்லாஹ் ஆறுகளை ஓடச் செய்கிறான். ஹாலிதீன ஃபீஹா, அதுதான் நிரந்தரமான இடம், அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். வ அஸ்வாஜும் முதத்தஹரத்துன், அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு தூய்மையான மனைவிமார்கள் வழங்கப்படும். வர்துவானும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவர்களுக்கு வழங்கப்படும். வல்லாஹும் பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிற என்பதாக அல் குர்ஆன் சூரா ஆல் இம்ரானுடைய 15-16 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் உலகத்தினுடைய மோகங்களை எல்லாம் பட்டியலிட்டு, இது அல்ல, இதை விட சிறந்தது நபி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யார் தக்வா உடையவராக இருக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? அதற்கு கீழாக நதிகள் எல்லாம் ஓடும், அதில் அவர்களுக்கு மனைவிமார்கள் வழங்கப்படுவார்கள், அல்லாஹ்வின் பொருத்தம் வழங்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது உலகத்தினுடைய மோகங்கள். உலக வாழ்வு எப்படி இருக்கும் ஒரு தனி மனிதனுக்கு குர்ஆன் சொல்லுகிறது. உலகமே இதுதான், அல்லாஹ் சொல்லிவிட்டான். யஅலமு, அறிந்து கொள்ளுங்கள். உலகம் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், உலகம் என்றால் என்ன? அன்னமல் ஹயாத்தித் துன்யா லஇபுன், அது ஒரு விளையாட்டானது, வலஹுன், அது வீணானது, வஸீனத்துன், அது அலங்காரமானது, வதஃபாஹுர் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் பெருமை அடிப்பது, வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டுவதும் குழந்தைகளை பெறுவதும். அல்லாஹ் சொல்கிறான், உலகம் என்ற யஅலமு, அறிந்து கொள்ளுங்கள். இந்த துன்யா என்ன தெரியுமா? லஇபுன், அறிஞர்கள் சொல்லுவார்கள், லஇபுனுடைய விளக்கமாக குழந்தை பருவம். இப்ப துன்யான்னு சொன்னா அது ஒரு வீணு விளையாட்டு இல்லை. அப்ப துன்யாவை தேடவே கூடாதா? துன்யாவில் வாழவே கூடாதா? முழுமையாக மறுமையை சார்ந்து இருக்க வேண்டும்? இல்லை சகோதரர்களே. நன்றாக சம்பாதித்தால் தான் இன்றைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும். நன்றாக சம்பாதித்தால் தான் இன்றைய உம்ராவுக்கு செல்ல முடியும். நன்றாக சம்பாதித்தால், ஹலாலா முறை சம்பாதித்தால் தான் நம்மால் ஒரு பள்ளி வாசலை சுயமாக ஊரில் கட்ட முடியும். சுயமாக நாம் உழைத்து சம்பாதித்தால் தான் இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு ஹாஃபிதை, ஒரு ஆலிமை உருவாக்க முடியும். நன்றாக சம்பாதித்தால் தான், நன்றாக சாப்பிட்டால் தான் ராஹத்தாக அமல் செய்ய முடியும். உலகமே தேடக்கூடாது என்று அல்ல, உலக யதார்த்தத்தை புரிய வேண்டும். உலக யதார்த்தத்தை புரிவதுதான் ஒரு ஈமான். இந்த உலகம் எதற்காக வழங்கப்பட்டிருக்கிற இந்த நோக்கம், எதற்கானவர்கள் என்கிற அந்த நிலை பின்னால் நபித்தோழர்களுடைய நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிறேன், உங்களுக்கு நன்றாக புரியும். அல்லாஹ் சொல்கிறான், லஇபுன், விளையாட்டானது, வல்லஹுன், வீணானது. வீணானதற்கு அறிஞர்கள் இரண்டாவதாக
வீணானதற்கு சொல்கிறார்கள் சிறுவர் பருவத்தை சொல்கிறார்கள். சிறுவர் பருவம் வீணானது தானே. நாம் சிறு பருவத்தில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் இப்பொழுது நினைத்தால் கூட நமக்கு நகைச்சுவையாக இருக்கும். நம்ம செய்வதெல்லாம் ஒரு வீணானதாகத்தான் இருக்கும். ஆனால் அது அவ்வளவு, நீங்க சிறுவர்களை பார்த்தா தெரியும், ஒன்றுமே இருக்காது, அவ்வளவு அதிலே அவர்கள் மெனக்கிடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லஇபுன் குழந்தையாக இருந்து விளையாடினாய் ஒரு பருவம், வலகுன் அது வீணானது, வஸீனத்துன் அலங்காரமானது, ஹயாத்து ஷாப் வாலிப பருவம். சிறுவ பருவத்தை கடந்து வாலிபனாக வரும்போது என்ன ஆகுவான்? அழகு வரும், ஜீனத்து வரும், கண்ணாடியை பார்ப்பான், அழகாக இருக்கிறது முகம், தாடி வளரும், முடி வளரும். கண்ணாடிகள் பார்த்தால் தெரியும், இளைஞர்களை அதிகமாக கண்ணாடிக்கு முன்னே நின்று கொண்டே இருப்பார். அல்லாஹ் சொல்கிறார், இந்த வாழ்க்கை ஒன்றுதான் ஜீனத்துன் அலங்காரங்கள் உயர்த்தப்படும் உன் இடத்தில், உன் வாலிப பருவம். அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், தஃபாகுர் பைனக்கும், நான்காவது உலகத்தில் நீங்கள் இருப்பீர்கள் பெருமை அடித்தவர்களாக உங்களுக்கு மத்தியில். அப்படித்தானே? எதெடுத்தாலும் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் தெரியும், பெருமை மறைந்திருக்கும். என் பிள்ளையை பற்றி பேசும் பொழுது உள்ளத்தில் மறைவாக பெருமை இருக்கும். என்னுடைய வேலையை பற்றி பேசும் பொழுது உள்ளத்தில் மறைவாக பெருமை இருக்கும். என்னுடைய செயல்பாடுகளை ஒருவருக்கு மத்தியில் சொல்வதில் கூட மறைவாக பெருமை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகம் என்ன, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பெருமை அடிப்பீர்கள், அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். அல்ஹாகுமுத் தகாசுர், அல்லாஹ் சொல்கிறான், வேண்டும் என்று அதிகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மோக வலை. எதில் நீங்கள் இருப்பீர்கள் தவறு அல்லாஹ் சொல்லல. இந்த உலக வாழ்க்கைனா என்னன்னு அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் தவறு ஹராம் என்று அல்லாஹ் சொல்லல. இந்த உலக வாழ்க்கை என்றால் என்ன நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். தஃபாகுர் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் பெருமை அடித்துக் கொள்வீர்கள். வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், அதிகப்படுத்த வேண்டும் பிள்ளைகளையும் செல்வங்களையும். இன்னைக்கு அப்படிதானே, நல்லா சம்பாதிப்பார். இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட பேசுவார், எப்படி பேசுவார்? அவருக்கே உடல் நிலை கஷ்டமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன நோய், என்ன சொல்லுவார்? நான் அப்போலோக்கு போனேன். அதை ஒரு பெருமையாக அல்லாஹ் சொல்லுகிறான், சேகரிப்பான் செல்வத்தை, பிள்ளைகளை அதிகப்படுத்திக் கொள்வான், அதை வைத்து பெருமை அடிப்பான். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. செல்வத்தை அதிகமாக சேமிப்பான், பிள்ளைகளை அதிகமாக பிறப்பான், இதை வைத்து தங்களுக்கு மத்தியிலே பெருமை அடிப்பான். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ் இந்த வசனத்தை இறுதியாக முடிக்கும் பொழுது சொல்கிறான், வமல் ஹயாத்தி துன்யா இல்ல மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கையின் மோகங்கள் அனைத்துமே மத்தாஉல் குரூர், குரூர் ஒரு மாயை, குரூர் ஒரு நில்லாச்சுகம்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். உலக வாழ்க்கையை முதல்ல லஇபுன் விளையாட்டு, விளையாட்டு என்றால் சிறு பருவம், வலகுன் வீண் என்றால் சிறுவர் பருவம், வஸீனத்துன் அலங்காரம் என்றால் வாலிப பருவம், வதஃபாகுர் பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பெருமை அடிப்பீர்கள், வதகாசுர் ஃபில் அம்வாலி வல் அவுலாத் அதிகப்படுத்த வேண்டும் என்கிற மோகம் உங்களுக்கு பிள்ளைகளிலும் செல்வத்திலும் உங்களுக்கு வரும். இதுதான் உலக வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த அனைத்து உலக அந்த பயணிப்பீர்களே, இது அனைத்திலுமே, இது அனைத்திலும் இருக்கக்கூடிய அனைத்துமே நில்லாச்சுகம் இல்லா உருரா, நில்லாச்சுகங்கள் தான். உங்களுக்கு மன திருப்தியை இது எதுவுமே தராது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு மன திருப்தியே தராது. எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் வரதான் ஒரு இன்பமாக இருக்கும், அவ்வளவுதான். குரு இல்லா குருராவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா அருள் கொடைகளும் சில நேரம் வரைதான் அதற்கான இன்பம் உங்களை தொட்டுக்கொள்ளும். ஒரு பிரியாணி சாப்பிடுகிறார், ஒரு 5 நிமிஷம் தான். ஒரு ஸ்வீட் சாப்பிடுகிறார், 2-3 நிமிஷம் தான் அதற்கான அந்த இன்பத்தை அவன் பெறுவான். ஆனால் சொர்க்கம் அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்கிறார், அந்த இன்பங்கள் ஒவ்வொன்றும் உங்களை தொட்டுக்கொள்ளும் பொழுது முற்றுமுழுதாக அதனுடைய இன்பங்களை முற்றுமுழுதாக நீங்கள் அது என்ன எவர் லாஸ்டிங், அதை நீங்கள் நிரந்தரமாக உணர்வீர்கள். அதனுடைய உணவாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும்,
அதனுடைய வீடுகளாக இருக்கட்டும், வாசல்களாக இருக்கட்டும், அதனுடைய அனைத்து அருள்கொடைகளும் உலகத்தை போன்ற எல்லா சுகங்கள் அல்ல, தற்காலிக சுகங்கள் அல்ல, நிரந்தரமான சுகம் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்ப துன்யாவை நாம் புரிந்திருக்கோம். எப்படி? முதலில் துன்யாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பட்டியலிட்டு, அதனுடைய மோகங்களை பட்டியலிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறார்? சொர்க்கம்தான் இதை விட சிறந்த ஒன்று, அதில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், உங்களுக்கு சொர்க்கத்திற்கீழாக அதில் ஆடுவோடும், அதில் நிரந்தரமாக இருப்பீர்கள், அதில் மரணமே உங்களுக்கு கிடையாது, அல்லாஹ் அதிலிருந்து உங்களை வெளியாக்க மாட்டான், நிரந்தரமாக அதில் நீங்கள் இருப்பீர்கள், அதில் அல்லாஹின் பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கை தான் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள். சஹாபாக்கள் ஏதோ நம்ம சொர்க்கத்தை பற்றி பேசுவோம், ஒரு மணி நேரம் ஒரு பயானில் கேட்டு நாம் சென்று விடுவோம். இந்த அருள்கொடைகள் இருக்கிறது, இதுவெல்லாம் இருக்கிறது, அவ்வளவுதான். சொர்க்கம் என்றால் என்ன? இந்த அருள்கொடை இருக்கும். ஆனால் சஹாபாக்கள் இந்த சொர்க்கம் என்றால் என்ன முழுமையாக அறிந்திருந்தார்கள். உலகம் என்றால் என்ன, உலக மோகங்கள் என்றால் என்ன, உலக வாழ்வியல் முறை என்றால் என்ன, ஆனால் சொர்க்கம் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் அவர்கள் 1901வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இமாம் அஹ்மத் அவர்கள் 12398வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய போர்க்களம், எந்த முன் ஏற்பாடுகளுமே சஹாபாக்களுக்கு இல்லை. எந்த ஒரு போரையும் இவர்கள் முன்னால் எதிர்கொண்டது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் படையை வழிநடத்தக்கூடிய தளபதி படையை உற்சாகப்படுத்த வேண்டும். என்ன, போர்க்களத்துக்கு முன்னால் இருக்கிறார்கள், படையை உற்சாகப்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூமு இலா ஜன்னத்தின், எழுங்கள் சொர்க்கத்தின்பால். சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், கூமு இலா ஜன்னத்தின், சொர்க்கத்தின்பால் நீங்கள் எழுந்து செல்லுங்கள். அர்து அஸ்ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் வானம் பூமிகளை விட விசாலமாக இருக்கும். நீங்கள் உலகத்தில் பயணிக்கக்கூடிய சுருக்கமான இடங்கள் அல்ல அது, அது வானம் பூமிகளை விட விசாலமாக இருக்கும். உடனே உமைர் இப்னு ஹுமாம் அல் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அந்த சபையில் அதை கேட்கிறார்கள். கையிலே கொஞ்சம் பேரித்த பழங்களை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கூமு, எழுந்து செல்லுங்கள் இலா ஜன்னah, சொர்க்கத்தின்பால். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? வான பூமிகளோட விசாலமாக இருக்கும். உடனே அந்த நபித்தோழர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் திடீரென்று சொன்னால், பஹ் பஹ், ஆஹா ஆஹா, அடடா அடடான்னு சொல்லுவாங்க அரபில். பஹ், அடடா, அவ்வளவு சுல்சவாஸ் அப்படி வார்த்தெடுத்தார்கள். நீங்கள் மக்காவுடைய குர்ஆன் தன்சீல் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதிகமாக சொர்க்கத்தை பற்றியே அல்லாஹ் வசனங்களை இறக்கியிருப்பார். மக்காவில் கஷ்டப்படும் பொழுது சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது, இஸ்பிர், பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. அதை கேட்டு, அந்த சொர்க்கம் என்கிற விஷயத்தை கேட்டு அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தவர்கள் யாசிர் ரலியல்லாஹு தஆலா, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க கஷ்டப்படுவதை பார்ப்பார்கள். இஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் வாக்களித்த சொர்க்கம் உங்களுக்கு உண்டு. காரணம், உள்ளத்து சொர்க்கம் என்றால் என்ன என்பதை புரிந்திருந்தார்கள். அவர் சொல்கிறார், பஹ், சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீ என்ன இப்படி சொல்கிறாய்? சொர்க்கம் சொன்னா மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படி. அவர் அடடான்னு சொல்ற, என்ன என்ன உன்னுடைய அந்த வார்த்தை. உடனே அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், வல்லாஹி இல்லா ரஜஅ அன் அகூன மின் அஹ்லிஹா, அல்லாஹ்வின் தூதரே, அந்த சொர்க்கத்தில் ஒருவனாக நான் இருப்பேனா என்று நான் ஆதரவு வைக்கிறேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்னக மின் அஹ்லிஹா, நீ அதில் ஒருவர் தான்.
நீ அதில் ஒருவர் தான் உலகத்தில் வாழுகிறாய். இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாம் 10 நபித்தோழர்கள், சொர்க்கத்தின் நர்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் அல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சில நபித்தோழர்கள் சுட்டி காட்டியிருப்பார்கள், சொர்க்கவாதி, இவர் சொர்க்கத்தின் செயல் செய்கிறார் என்று. இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்ப்போம். அப்போ அவர் சொல்றார், அதில் ஒருவர் தான். உடனே அவர் அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டவர் தூக்கி எறிகிறார். பேரித்தம்பழத்தை தூக்கி எறிகிறார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்னப்பா தூக்கி எறிகிற? இல்லையா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் ஒருவர் நீங்கள் தான் என்று என்னிடத்தில் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். இதற்கு பிறகு நான் பேரித்தம்பழம் சாப்பிடுகிறேனே, இந்த நேரம் கூட உலகத்தில் வாழ்வது எனக்கு தேவையில்லை. அல்லாஹ்வின் தூதரே, நான் வாழுகிறேன், மூச்சு காற்று இருக்கிறது, சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்னக மின் அஹ்லிஹா, அதில் ஒருவர் தான் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். இதற்கு பிறகும் நான் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை கூட நான் வெறுக்குகிறேன் அல்லாஹ்வின் தூதரை என்று பத்ருடைய போர்க்களத்தில் நுழைந்தார். போராடினார். அந்த போர்க்களத்திலே ஷஹீதானார். ஒரு வார்த்தை, இன்னக மின் அஹ்லிஹா, அதில் ஒருவர் தான். குமு இலா ஜன்னா, சொர்க்கத்தின் பால் அடைந்து செல்லுங்கள். சஹாபாக்கள் உள்வாங்கிய அந்த சொர்க்கம், நம்ம அதை டீட்டெயிலா படிக்கல. அது என்ன சொர்க்கம், அது என்ன, அல்லாஹ் என்ன எல்லாம் வைத்திருக்கிறான். மறைந்த எல்லோர்களையும் அங்கே பார்க்க முடியும். உலகத்தில் நான் பார்க்க முடியாத உறவுகளை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை அது. சஹாபாக்கள் இதை புரிந்திருந்தார்கள். சஅத் பின் ரபீஅ ரலியல்லாஹு தஆலா, சஅத் பின் ரபீஅ ஒரு சிறந்த நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதரோடு அதிகமாக நேரத்தை செலவிடக்கூடியவர். அவர் இந்த சொர்க்கத்தை குறித்தெல்லாம் அதிகமாக கேட்கக்கூடியவர். ஹிஜ்ரி 3 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுக்கான அழைப்பை கொடுக்கிறார்கள். இவர் உஹதுடைய போரில் பங்கு கொள்கிறார். உஹதுடைய போரில் சஹாபாக்கள், அந்த உஹது மலையில் நடைபெற்ற ஒரு சிறிய ஒரு திட்டத்தின் மாற்றத்தின் காரணமாக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தன்னுடைய படை பின்னால், எதிரி படை முன்னால், நடுவில் சஹாபாக்கள். அந்த நேரத்திலும் கடுமையாக போராடியவர் சஅத் பின் ரபீஅ. போர்க்களம் முடிவடைகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹுடைய பல் உடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய பல் உடைக்கப்பட்டிருக்கிற, இரத்தங்கள் வழிந்தோடும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சஅத் பின் ரபீஅ என்ன செய்கிறார்? சஅத் பின் ரபீஅ என்ன செய்கிறார்? உடனே ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள். ஸெய்த் எங்கே வா, நீங்கள் சஅத் இப்னு ரபீஅை பார்த்தால் அவரை இந்த போர்க்களத்திலே தேடுங்கள். இதா ரஅய்தஹு, அவரை நீங்கள் பார்த்தால் ஃபக்ரிஹு மின்னி ஸலாம், என்னிடத்தில் சலாமை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர் எப்படி இருக்கிறார், கைஃப தஜுதுக, எப்படி இருக்கிறார் என்று கேளுங்கள். உடனே ஸெய்த் இப்னு சாபித் வருகிறார். அங்கே தேடி 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 பார்க்குகிறார். அங்கே அவர் அப்படியே சாய்ந்து கிடக்கிறார். சில எதிரிகளுக்கு மத்தியிலே அப்படியே சாய்ந்து கிடக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய உடம்பினுடைய காயத்தை பற்றி சொல்கிறார்கள், 70 தர்பத்தன், 70 குத்துகள் அம்பினால் துளைக்கப்பட்டிருந்தார். சஅத் பின் ரபீஅ 70 அம்புகள் அவருடைய உடம்பில் துளைக்கப்பட்டவாறு இறுதி நேரத்தில் இருக்கிறார். இறுதி நேரம், அவருடைய உயிர் கடைசி அந்த நிலையில் அவர் இருக்கிறார். ஸெய்த் இப்னு சாபித் அவரை பார்த்த உடனே ஓடி சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் யக்ரஉ அலைக ஸலாம், அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு சலாமை எத்தி வைக்க சொன்னார்கள்.
எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உடனே அவர்கள் சொன்னார்கள், சஅத் பின் ரபியா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் என்னுடைய சலாமை நீங்கள் எத்தி வையுங்கள், உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். நான் எப்படி இருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் தெரியுமா? அஜிது ரீஹல் ஜன்னா. என்னுடைய நிலைமை ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறார்களா? சொர்க்கத்தின் நறுமணத்தை இந்த உஹதிலிருந்து நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். சொர்க்கத்தின் நறுமணத்தை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். கடைசி நொடி அவர் தன் குடும்பத்துக்கு ஏதாவது செய்தியை சொல்லி இருக்கலாம், தன்னுடைய அவருடைய தேவைகளுக்கு ஏதாவது ஒரு வசியத்தை செய்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்வின் தூதர் கேட்டிருக்கிறார்கள், சொல்லுங்கள், இதோ இந்த உஹதில் என்னுடைய உயிர் பிரிய இருக்கிறது. சஅத் பின் ரபியா சொல்கிறார், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். சஹாபாக்கள் உணர்ந்த இந்த உலக வாழ்வு இதுதான். உலகம் என்றால் என்ன, உலக யதார்த்தம் என்றால் என்ன, நிரந்தரமான வாழ்வு என்றால் என்ன என்று சஹாபாக்கள் இந்த உலக வாழ்க்கையை குறித்து ஒரு புரிதல் இருந்த. உலகம் எதற்காக? அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆখিরাহ, மறுமையினுடைய விளை நிலம். இந்த உலகத்தில் அமல் செய்தால் அதனுடைய அறுவடை இங்கே பெற முடியும், கபரிலும் மறுமையிலும். அதற்கு கூலி அல்லாஹ் எதை வைத்திருக்கிறான்? சொர்க்கம். அதை மறந்துவிட்டு ஒரு வாழ்வை இந்த உலகத்தில் நாம் நகர்த்தி செல்கிறோம் என்றால் அதைவிட நஷ்டம் வேறு எதுவும் நமக்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் இவ்வளவு வியந்து பார்க்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய மோகங்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கிறீர்கள், வியந்து அதில் அப்படியே திளைக்கிறீர்கள், மயங்குகிறீர்கள். தக்வா உடையவனுடைய பார்வைக்கும் இறை ஈமானிய பலகீனமான ஒருவருடைய ஈமான் பலகீனமான உலக பார்வைக்கு வேறுபாடு உண்டு. தக்வா உடையவனுடைய பார்வை முழுவதும் எதுவாக இருக்கும்? இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் அமல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். என்னுடைய மன்னரை வாழ்க்கைக்கான அமல்களை நான் சேகரிக்க வேண்டும். உலகத்தில் அதுதான் சேகரிப்புகள். எந்த அளவுக்கு ஹைரை சேகரிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நல்ல அமல்களை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நான் இந்த உலகத்தை செய்ய வேண்டும். திருமணம் எதற்காக முடிக்கிறேன்? என் கற்பை நான் பாதுகாக்க வேண்டும். திருமணம் எதற்காக முடிக்கிறேன்? அப்பொழுதுதான் எனக்கு அமல் செய்ய முடியும். திருமணம் எதற்காக முடிக்கிறேன்? அதன் ஊடாக குழந்தைகள் பெறுவார்கள். அந்த குழந்தைகளை நல்ல சந்ததிகளை உருவாக்க அவருடைய பலன்கள் அனைத்தையும் என்னுடைய கபரும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். செல்வத்தை நான் சேகரிக்கிறேன். அல்லாஹ் அனுமதித்த விடயத்திலே அதை நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை செலவு செய்வேன். அல்லாஹ் அனுமதித்த முறையில் ஒரு பள்ளிவாசல் கட்டுவேன். தக்வா உடையவனுடைய பார்வை இதுதான். அப்படி அவன் பார்க்க அல்லாஹ் என்ன செய்வான்? ஒவ்வொன்றுக்கும் அந்த மன நிம்மதி இருக்கிறதே அதை முழுவதுமாக அல்லாஹ் அவனுக்கு வழங்குவான். அவன் மனைவியிடத்தில் மன நிம்மதி பெறுவான். பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாக மாறுவார்கள். தக்வா உடையவனுக்கு செல்வம் அவன் சொல்வதை கேட்கும். இப்ப செல்வம் தான் நிறைய பேருக்கு சொல்வதை கேட்காது. ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி போயிட்டே இருக்கும். அந்த தக்வா உடையவனுக்கு செல்வம் அவன் சொல்வதை, நீ இவ்வளவு இந்த கேஷ் இவ்வளவு இங்க போனா அங்க போகும். ஆனால் இந்த உலகத்தில் ஈமான் ஏற்றிருக்கிறான். உலக மோகம் அவனுடைய ஈமானை மிஞ்சி விட்டது என்று சொன்னால் நெருக்கடிகளை சூழ்ந்து கொள்வான். அதிகமாக அல்லாஹ் சொன்னார், அதிகப்படுத்த வேண்டும் என்கிற ஆசையின் மோகம் மன்னரை வரை மனிதனை அழைத்து செல்கிறார். மன்னரை வரை அவன் செல்கிறான். தேட வேண்டும், ஹராம் பார்ப்பதில்லை, ஹலால் பார்ப்பது, எப்படியாவது வளர வேண்டும், எப்படியாவது தேட வேண்டும், எப்படியாவது நான் முன்னேற வேண்டும். இல்லை, அதான் இந்த துன்யா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இப்படி வேக்கிறீர்களே. முஸ்லிம் அவர்கள் 2957 செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தைக்குள்ளே செல்கிறார்கள். சந்தை அப்படியே ரசூலுல்லாஹ் பார்க்கிறார். பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அருகில்
ஒரு செத்த காது வெட்டப்பட்ட ஒரு ஆடு கிடக்கிறது. சுசவாசலம் ஒரு சூக், ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போறாங்க, அப்படி எல்லாம் சுற்றி பார்க்கிறார்கள். ஒரு ஆடு செத்து கிடக்கு, அது காது வெட்டப்பட்ட ஆடு. வாகதபி துனூபி உதுனிஹி, அந்த ஆட்டினுடைய காதை ரசூலுல்லாஹ் தூக்கி சொன்னார்கள். ஐயுக்கும் யுஹிப்பு அன் ஹாதா லஹு திர்ஹமின், உங்களில் யார் ஒருவர் இந்த ஆட்டை ஒரு திர்ஹத்திற்கு வாங்க விருப்பப்படுகிறீர்கள்? ரசூலுல்லாஹ் அந்த ஆட்டினுடைய காதை எடுத்தார்கள். யார் ஒருவர் இந்த ஆட்டை ஒரு திர்ஹமுக்கு வாங்க இருக்கிறீர்கள்? வகாலு மா நுஹிப்பு, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு இதில் விருப்பமே இல்லை. அன்னகு லனா பிஷைஇன், இதை கொண்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. வமா நஸ்னஉ பிஹி, எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை யார் வாங்குவார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஹிப்பூன அன்னஹு லக்கும், உங்களை யாரும் இலவசமாக இதை எடுக்க விரும்புகிறீர்களா? இலவசமாக இந்த ஆட்டை எடுக்க விரும்புகிறீர்களா? ஃபவல்லாஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தை வந்தவுடனே சொன்னார்கள், அத்துன்யா லஹ்வன் அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், நீங்கள் எப்படி இந்த செத்த ஆட்டை அற்பமாக பார்க்கிறீர்களோ, அல்லாஹ்வின் சத்தியமாக நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி இந்த ஆட்டை அற்பமாக எடுப்பதற்கு, இலவசமாக எடுப்பதற்கு கூட நீங்கள் தயங்குகிறீர்களோ, இந்த மனோநிலைமை, இந்த நிலைதான் அல்லாஹ்விடத்தில் இந்த உலகமும். அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் அற்பமானது. அல்லாஹ்விடத்தில் ஒரு செத்த ஆடு, அந்த ஆடு ரசூலுல்லாஹ் ஒரு திர்ஹமுக்கு வாங்குறீங்களா? இல்லை அல்லாஹ்வின் தூதரே. இப்ப இலவசமா யாரா எடுக்கிறீங்களா? இல்ல அல்லாஹ்வின் தூதரே, உயிரோடு இருந்தால் பயனளிக்கும், செத்து குறையோட இருக்குது எப்படி பயனளிக்கும்? வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, எப்படி நீங்கள் இவ்வளவு அற்பமாக இந்த ஆட்டை எடுக்க விரும்புகிறீர்களோ அதே போலத்தான் அல்லாஹ்விடத்தில் இந்த உலகமும் மிக அற்பமானது. இந்த உலகத்தினுடைய யதார்த்த மனநிலைமையை நாம் புரியும் பொழுதுதான் சொர்க்கத்தின்பால் என்ன செய்வோம்? ஈர்க்கப்படுவோம். சொர்க்கத்தின்பால் நாம் நெருக்கமாக்கப்படுவோம். ரொம்ப முக்கிய சகோதரர்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தான் துன்யாவுக்கு ஹசனா இருக்கிறது, நாம் வாழலாம். ஆனால் வாழ்க்கையினுடைய தக்வாவுடைய பார்வை சொர்க்கத்திற்கான ஒரு வாழ்வு இது. இந்த வாழ்வை சொர்க்கமாக நாம் பயன்படுத்தினால் ராகத்தாக மரணிக்கலாம், ராகத்தாக எழுப்பப்படலாம், ராகத்தாக அல்லாஹ்வை சந்திக்கலாம், ராகத்தாக மன நிம்மதியோடு சொர்க்கம் செல்லலாம். ஆனால் இந்த உலகத்தை நரகமாக அல்லாஹ் அனுமதிக்காத விடயமாக பயன்படுத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகிறார். நம்முடைய உள்ளத்தில் நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அப்ப எப்போ அந்த மனநிலைமை வரும்? சும்மாலாம் வராது. நல்ல அமல்கள் புரியும் பொழுது, ஈமானிய முதிர்ச்சி வரும், சொர்க்கத்தை பற்றி அறியும் பொழுது. ஏன் சஹாபாக்கள் இவ்வளவு நிலையில் சொர்க்கத்தை நோக்கி சென்றார்கள்? ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுலைபிப் நபித்தோளுடைய வரலாறு மிக முக்கியமான ஒன்று. ஜுலைபிப் இவருடைய பின்னணியே வரலாறுல கிடையாது. இவருடைய ஆப்பா யாரு, உங்களுடைய உம்மா யாரு, இவர் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறார் எதுவும் தெரியாது. நாடோடியவர் ஜுலைபிப். ரசூலுல்லாஹோட இருப்பார். வலா ஹஸனுன் வலா மாலுன் வலா நஸபுன், அழகாக இருக்க மாட்டார், பணம் கிடையாது, நல்ல குடும்ப பாரம்பரியம் கிடையாது. ஹுவ ரஜுலுன் சௌதுன் ரஜுலுன் அஸ்வத், கருப்பு மனிதர், கருகருன்னு இருப்பார். ஹுவ கஸீர், குட்டையாக இருப்பார்.
குட்டையாக கருகருவென்று அழகில்லாமல் பணம் இல்லாமல் குடும்ப பாரம்பரியம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரோட சபையை பகிர்க்கக்கூடிய வாளை தூக்கினால் அனஸ் பின் மாலிக் சொன்னார்கள், வாளை தூக்கினால் வாள் மேல் உயர்ந்திருக்கும், அவர் குட்டையாக இருப்பார். ஜுலைபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். நிறைய சஹாபாக்கள் அப்படித்தான். பின்னால அதில் பல நிகழ்வுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தளவுக்கு எல்லாரையும் பயன்படுத்தி விட்டு அப்படி விட மாட்டாங்க. இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் செய்கிறார்கள் அல்லவா, தொண்டர்களை அவருடைய சுயலாப சுயநலத்திற்காக தொண்டர்களை எல்லாம் பிழிந்து விடுவதல்ல ரசூலுல்லாஹ். கூட இருப்பவர்களுக்கு என்ன தேவை என்று முற்றுமுழுதாக அதை நிறைவு செய்வார்கள். அப்ப அவர் கூட இருக்கிற ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, திருமணம் முடிக்க ஆசைப்படுறீங்களா? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் நம்ம சஹாபாக்களுடைய மனநிலைமைகள் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, திருமணம் முடிக்க ஆசைப்படுறீங்களா? அவர் சொல்கிறார், அல்லாஹ் என்ன யார் திருமணம் செய்வார்? நான் ஒரு அசிங்கமான தோற்றம், அசிங்கமான தோற்றம், எனக்கு யார் பெண் தருவார்? எனக்கு பெண் தர வேண்டும், குடும்பம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் இப்படியே கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்சாரி தோழர் வருகிற அல்லாஹ்வின் தூதர் எடுத்து, அல்லாஹ்வின் தூதரே, முஹம்மது அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெண், அவருடைய கணவன் மரணித்து விதவையாக இருக்கிறார். நான் பெண் பேசி வந்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய பெண்ணை நான் பெண் பேசலாமா? அவருக்கு சந்தோஷம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், உன் பெண்ணை, உன் மகளை நான் திருமணம் பேசலாமா? அவர் சொன்ன, அல்லாஹ்வின் தூதரை, என் கண்ணுக்கு வந்த கண் குளிர்ச்சியே. அல்லாஹ்வின் தூதர், நீங்கள் கேட்டால் புறக்கணிக்க முடியுமா? முடியவே முடியாது. அல்லாஹ் சரி என்று சொன்ன உடனே அல்லாஹ், எனக்கு இல்லை, அதோ உட்கார்ந்து இருக்கிறார் ஜுலைபி, அவருக்கு. அவர் ஜுலைபியை பார்த்தார். அவர் அப்படியே அவருடைய மனதில் பல எண்ணங்கள் தோன்றுகிற. அல்லாஹ் தூதர், எப்படி ஜுலைபி எப்படி? அல்லாஹ் தூதர், கொஞ்சம் இருங்கள், என்னுடைய மனைவியோடு மஷூரா செய்து விட்டு வருகிறேன். என்னுடைய பிள்ளையுடைய விஷயம் நான் மட்டும் முடிவெடுப்பதில்லை. ரசூலுல்லாஹ் கேட்டா உடனே கொடுத்துருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சுட்டிக்கான ஜுலைபி இவருக்கு கொடுக்க வேண்டும். நம்ம மனைவிட்ட போறாங்க. அன்சாரி தோழர் போய், அல்லாஹ்வின் தூதர் இப்படி கேட்டார்கள், நம்முடைய பெண்ணை பெண் பேசினார்கள். அவங்க சொல்றாங்க, கண்ணுக்கு வந்த குளிர்ச்சி, மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு கேட்கவில்லை, அவருடைய தோழர் ஜுலைபிக்கு கேட்டிருக்கிறார். ஜுலைபிபா, அவருக்கு அழகில்லை, அவருக்கு நசபு குடும்ப பாரம்பரியம் இல்லை, எதுவும் இல்லை, எப்படி நம்முடைய பெண்ணை கொடுக்க முடியும் என்று சொன்ன உடனே அறையிலிருந்து ஒரு சப்தம் வந்தது. அவருடைய பெண், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அந்த பெண் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், அத்துஹிப்பூன, நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கட்டளையிட்ட கட்டளையை புறக்கணிப்பதற்கு? நம்மிடத்தில் பெண் கேட்டது யார்? அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதர் ஒன்றை விரும்புகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் மட்டுமல்ல அதை விரும்புவது, அல்லாஹ் விரும்பி இருக்கிறார். அல்லாஹ் விருப்பத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஜுலைபிக்கு என்னை அவர்கள் பெண் கேட்டிருக்கிறார்கள். என்னை விட்டு விடுங்கள், அல்லாஹ்வின் தூதர் என்னை ஒருபொழுதும் வீணாக்க மாட்டார்கள். அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அன்சாரி பெண்களை பொறுத்த அளவுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க ஜுலைபியை பார்த்து என்ன இப்படி இருக்கார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, எந்த புறக்கணிப்பும் கிடையாது. அதான் சொல்ல, அந்த ஈமானிய உறுதி, அந்த ஈமானிய பண்பு, அந்த அந்த முஃமினான பெண்கள். அல்லாஹ் அக்பர். ஜுலைபியை திருமணம் முடிக்கிறார்கள். ஜுலைபியுடைய வாழ்க்கை அப்படியே மாறுகிறது தலைகீழாக. உணவுக்கு வழி இல்லாமல், ஆடைக்கு வழி இல்லாமல், அரவணைப்பு வழி இல்லாமல் ரசூலுல்லாஹோடு இருந்தார்களே, திருமணம் முடித்தார்களே, மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு தான் தாயுடைய கருணையை பார்த்ததில்லை ஜுலைபி, பாசத்தை குட்டுக்கிறார். ஏன்னா அன்சாரி பெண்களை பொறுத்தளவுக்கு வரலாறு பதிவு செய்வார்கள், கணவன்மார்களுக்கு அவ்வளவு பணிவிடைகளை செய்வார்கள். கண் இமை போல கணவன்மார்களை பார்த்துக்கொள்ளும் அன்சாரி பெண்கள். அவங்களுடைய பண்பில் ஒன்றது, அவ்வளவு நேசிப்பார்கள் கணவன்மார்களை. ஜுலைபி அப்படியே அவர் மனைவியுடைய பாசம், மாஷா அல்லாஹ், தந்தையின் அரவணைப்பு மனைவி மூலமாக கிடைக்கிறது, மாஷா அல்லாஹ்.
அப்படியே அவர் செல்வம் கொஞ்சம் உயர்கிறது, அவருக்கு செல்வம் உயர்கிறது. அவர் நல்ல ஒரு ஃபேமிலி, அவங்க எல்லாம் கிடைக்கிறது, மாஷா அல்லாஹ், எல்லாம் ராகத்தா கிடைச்சிட்டு ஒரு சில நாட்கள் வரலாறு பதிவு செய்யும். ஒரு சில நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கான அழைப்பை கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு போர் கூட்டம் செல்கிறது, அதற்கான அழைப்பு. உடனே ஜுலைபிப் முஸ்லிம் அவர்கள் 2472 செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அந்த போர்க்களத்தில் பங்கு கொள்கிறார். குட்டையான சஹாபி இல்ல, போர்க்களத்தில் பங்கு கொள்கிறார். ஒரு சில நாட்கள் பங்கு கொண்டு போர்க்களம் முடிவடைகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், நீங்கள் யாராவது விட்டு வந்திருக்கிறீர்களா? உடனே சஹாபாக்கள் சொன்ன, காலு நஅம் ஃபுலானன் வ ஃபுலானன், அல்லாஹ் இவரை விட்டு வந்தோம், இவர் இங்கே இருக்கிறார், இவர் இங்கே இருக்கிறார். அவர்களுடைய ஜனாசாக்கள் வந்து நபித்தோழர்களும் அழைத்து வந்தார்கள். எல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் ஏதாவது நீங்கள் யாரையாவது விட்டு வந்து இருக்கிறீர்களா? நபித்தோழர்கள் தெரியாதுன்னா, ஜுலைபி அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஆள் இல்லை, அமைதியாக இருப்பார், ஃபேமஸான ஆள் கிடையாது. சஹாபாக்கள் அவர் குட்டையாக இருப்பார், அதனால சஹாபாக்கள் அதை மறந்து விட்டார். ரசூலுல்லாஹ் 2ஆம் முறை கேட்கிறார்கள், ஆம் அல்லாஹ் இங்கே இருக்கிறார், இவர். 3வது முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது நீங்கள் விட்டு வந்திருக்கிறீர்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை அல்லாஹ்வின் தூதரே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலாக்கின், நீங்கள், நான் ஒருவரை இந்த போர்க்களத்தில் இழக்குகிறேன், ஜுலைபிப், அவர் எங்கே இருக்கிறார்? ஜுலைபிப் எங்கே இருக்கிறார்? எங்கே அவர்? உன்ன சஹாபாக்களுக்கு, ஆம் ஜுலைபிப் எங்கே இருக்கிறார்? தேடுகிறார்கள். فوجدوه الى جنب 7, ஒரு 7 பேர் ஜுலைபுக்கு சுற்றி அப்படியே செத்து கிடக்கிறார்கள். ஜுலைபு அதற்கு நடுவில் கிடக்குகிறார், மரணித்தவராக, அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தவராக. 7 பேரோடு போராடி இருக்கிறார். போராடி அல்லாஹ்வின் பாதையில் உயிர் நீத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஜுலைபிபை கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழருடைய ஜனாஸா, அவருடைய உடல் வந்த உடனே கீழே வைக்கல, அல்லாஹ்வின் தூதர் 2 கரத்தையும் இப்படி வைத்தார்கள், பெய்யுங்கள் ஜுலைபிபை, என குட்டையாக இருப்பார். அப்படியே ரசூலுல்லாஹ் கையில் வைத்தவுடன் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, நான் இவரிடம் உள்ளவர், இவர் என்னிடம் உள்ளவர். ஒரு சிறப்பான வார்த்தை. எவ்வளவோ நிலைகள் இருந்தாலும் ஜுலைபி ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? ஹாதா மின்னி வ அன மின்ஹு, இவர் என்னிடம் உள்ளவர், நான் அவரிடம் உள்ளவர். ரசூலுல்லாஹ் உடலை கீழே வைக்கல. அனஸ் பின் மாலிக் சொல்கிறார், உடலை ரசூலுல்லாஹ் கீழேயே வைக்கல. அதில் பல சஹாபாக்கள் விரும்பினார்கள், அன்றைய தினம் நாங்கள் மரணித்திருக்க வேண்டும் என்று. அல்லாஹ்வின் தூதர் கபரை தோண்ட சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் கரத்தாலேயே ஜுலைபி உள்ள அடக்கம் செய்தார்கள். அப்போ இந்த உலகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஜுலைபி உலகம் கொடுக்கப்பட்டதா இல்லையா? நல்ல வாழ்க்கையில் இருந்தாரா இல்லையா? நோக்கம் என்ன? சொர்க்கம். இந்த வாழ்க்கையை நான் எதற்கு பயன்படுத்த வேண்டும்? சொர்க்கம். சொர்க்கத்தின் பயணமாக என்னுடைய வாழ்க்கை இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையும் சொர்க்கமாக்குவான், மறுமையிலும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களாக நாம் அனைவரையும் ஆக்க வேண்டும். எனவே இந்த அமர்வில் சொர்க்கம், உலகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள், உலகம் என்றால் என்ன, அதனுடைய யதார்த்த நிலைகளை புரிய வேண்டும். அது அலங்காரங்கள் கொட்டும் பொழுதெல்லாம், அலங்காரங்கள் நம்மை மியக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய ஈமானிய பார்வை, தக்வாவின் பார்வை செல்ல வேண்டும். இது அல்ல என்னுடைய வாழ்க்கை, இதல்ல என்னுடைய வாழ்க்கை, எனக்கான வாழ்க்கை சொர்க்கத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்கிற மனோநிலைமையை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த அமர்வில் நாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன அந்த 3 கூற்று, தாருத் துன்யா, தாருல் பர்ஸக், தாருல் கரார், அதனை குறித்து நாம் பார்த்தோம்.
3 செய்திகள் சஹாபாக்களை குறித்து. யாரெல்லாம்? பத்ரில் ஒரு சஹாபி பங்கு கொண்டார். உமைர் இப்னு ஹுமாம் அல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த செயல். இரண்டாவது சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா. மூன்றாவது ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்கத்திற்காக அந்த வாழ்க்கையை அவர்கள் கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை எப்படி அலங்காரப்படுத்தி இருக்கிறார், இதை கொண்டெல்லாம் பெண்கள். இரண்டாவது, மூன்றாவது தங்கம் வெள்ளி, நான்காவது குதிரை, ஐந்தாவது, ஆறாவது விளைநிலங்கள். அல்லாஹ் கடைசி என்ன சொல்றான்? வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். அல்லாஹ் இடத்தில் தான் சிறந்த தங்குமிடம் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை 5ஆக அல்லாஹ் பிரிப்பான். ஒன்று விளையாட்டு, சிறு பருவம், குழந்தை பருவம். லகுவுன் சிறுவர் பருவம். வஸீனத்துன் வாலிப பருவம். தஃபாகுர் பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பெருமை அடிக்கும். வதகாசுர் ஃபில் அம்வாலி வல் அவுலாத் அதிகமாக செல்வத்தை ஈட்ட வேண்டும், குழந்தைகளை பிறக்க வேண்டும், அதை எல்லாம் செய்து தங்களுக்கு மத்தியில் பெருமை அடிப்பதுதான் இந்த வாழ்க்கை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வழியாக நமக்கு சொல்கிறார். அன்பிக்கினே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் சொர்க்கத்தின் மனிதருடைய இறுதி நேரம், அவருடைய உயிர் எப்படி பிரியப்படும், அவருடைய ரூஹின் பயணம் எப்படி அமைக்கப்படும், அவருடைய மன்னரை வாழ்க்கை எப்படி அமைக்கப்படும், சொர்க்கவாதி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் வாரிசுதாராக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியை பலனுள்ள கல்வியாக நாம் அனைவருக்கும் ஆக்குவானாக. இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் உடைய அந்த ஈர்ப்பின் வாழக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. இல்லாமல் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் உலகவாழ் முஸ்லிம்களுக்கும் மரணித்த முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை வழங்கி அல்புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹன் வ அஸ்லிஹ் லனா மா கான ஃபாசிதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.